கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷத்துவத்தின் மேன்மை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாவரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் 13:34-35. நாம் இயேசுவின் சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ள நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று இயேசு நம்மோடு சொல்லுகிறார். எப்படி அன்பாயிருக்க வேண்டும் என்பதை காண்பிக்க இயேசு நம்மில் எப்படி அன்பாயிருந்தாரோ அந்தப்படியே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறார். அதாவது நம்முடைய மனுஷிக பிரகாரமாக ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்தால் போதாது, இயேசு நம்மில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதுபோலவே நாமும் அன்பு கூற வேண்டும். மனுஷிகமான அன்பு என்று சொல்லும்போது மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் கவனித்தால் நேசிக்கிறவர்களையே நேசிப்பதும் பகைக்கிறவர்களை பகைக்கவும் செய்கிற நிலவரமாகும். இப்படிப்பட்ட அன்பு ஆயக்காரரும் மற்ற புறஜாதிகளும் காண்பிக்கிற மனுஷிகமான அன்பாகும். இதை போல அல்ல நாம் அன்பு கூற வேண்டியது. பிதாவாகிய தேவன் இயேசுவில் அன்பு கூர்ந்தது போலவே நம்மிலும் இயேசு அன்புள்ளவராகவே இருக்கிறார். அதை போலவே நாமும் மற்றவர்களில் அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். தேவன் நம்மில் எவ்விதம் அன்புள்ளவராயிருக்கிறார் என்பதை இயேசு காண்பிக்கிறார். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறாரே. ஆகையால் நாமும் நமது சத்துருக்களை நேசித்து அன்பின் கிரியைகளாக பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்தும் சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்தும் உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபித்தும் ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தை காண்பித்தோம், அங்கி எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாமல் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடுத்து உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாமலும் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்தால் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருந்து ஜீவித்து மற்றவர்களையும் இந்த தேவ அன்பிற்கு ஏற்றபடி அன்பு கூறுகிறவர்களாக இருக்க முடியும். தேவன் நம்மேலுள்ள அன்பை வெளிப்படுத்தியது நாம் பலனற்றவர்களும் அக்கிரமக்காரரும் சத்துருக்களுமாய் இருக்கும்போதுதானே தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆகையால் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களில் மட்டும் அன்பு கூறாமல் சத்துருக்களையும் நம்மை பகைக்கிறவர்களையும் துன்பப்படுத்துகிறவர்களையும் சுருக்கமாக எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இனியும் தேவனுடைய அன்பின் மற்றொரு விசேஷத்தை பார்க்க முடியும். மனுஷிகமான அன்பு என்பது தற்காலிகமானது. மனுஷிக அன்பு கூறுகிறவர்களிடத்தில் அன்பாயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் வெறுக்கும் போது அவர்கள் மேல் அன்பு கூறாமல் அந்த அன்பு இல்லாமலே போகும். ஆனால் தேவனுடைய அன்பு அவர்கள் நல்லவர்களாயிருந்தாலும் பின்பு சத்துருக்களாய் மாறினாலும் அந்த அன்புக்கு மாற்றமில்லை. அந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. அந்த அன்பு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆகையால் தேவனுடைய அன்பு இயேசு நம்மில் அன்புள்ளவராயிருந்தது போல முடிவு பரியந்தம் அன்பு கூறுவதையாகும். ஆம், இயேசு உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்புள்ளவராயிருந்தார் என்று வெளிப்படுத்தும்படிக்கு போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றிழைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு சீசர்களுடைய கால்களை கழுவவும் தான் கட்டிக்கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். இந்த செய்கையை நாம் கவனித்தால் தாவீதின் மனைவியாகும்படிக்கு கொண்டு போகப்பட்ட அபிகாயில் ஊழியர்காரரோடு சொல்லுகிறாள், இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியர்காரனின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். இங்கே நாம் கவனித்து பார்க்கும்போது எஜமானனின் கால்களை சந்தோஷத்தோடு பலரும் கழுவுவார்கள். ஆனால் ஊழியர்காரரின் கால்களை கழுவும் பணிவிடைக்காரி என்று சொல்லுவது அவள் தன்னை மிகவும் தாழ்த்தி சொன்னாள் என்று தெரிகிறது. சுருக்கமாக இயேசு தன்னுடைய சீசர்களுடைய என்றல்ல, அவர்கள் இயேசுவை போதகர் என்றும் ரபி கர்த்தாவே எஜமானனே என்றும் கூப்பிடுகிறதுனால் தன்னுடைய சீசர்களுடைய கால்களை கழுவும் அடிமை, அதாவது தாசனாய் காணப்படுகிறார். அதாவது பணிவிடைக்காரரானார். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் துன்பம் எடுத்து மனுஷர் சாயலானார். இயேசு இங்கே ஒரு அடிமை, அதாவது தாசனாக காணப்படுகிறார். ஏன் இயேசு தாசனானார் என்று கேட்டால், அடிமையாக விற்கப்பட்ட ஒரு எபிரெயன் தான் விடுதலையாகக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த அடிமையானவன் என் எஜமானையும் என் எஜமானன் எனக்கு தந்த பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நான் நேசிக்கிறேன்,
நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாகச் சொன்னால்தான் எஜமானன் அவன் காதை கம்பியினால் குத்தி அவன் என்றைக்கும் அவருடைய வேலைக்காரன் ஆக்கப்படுவதை காண்பிக்கிறது. வேலைக்காரன் எஜமானை விட்டு பிரிந்து மற்றொரு மனைவியும் பிள்ளைகளையும் எடுக்க முடியும் என்றாலும் தன்னுடைய எஜமானையும் அவன் கொடுத்த பெண் ஜாதியும் மக்களையும் முடிவு பரியந்தம் நேசித்ததினால் அவர்களை விட்டு போகாமல் என்றைக்கும் அவர்களோடு கூட இருக்கும் அடிமையாவான். பிதாவாகிய தேவன் தன்னிடத்தில் தந்தவர்களை முடிவு பரியந்தம் நேசித்ததினால் இயேசு தான் அடிமையின் ரூபம் எடுத்து அவர்களுடைய கால்களை கழுவினார். அப்படியானால் ஒளிந்து போகாததும் நிலை நிற்கிறதுமான அன்புள்ளவர்களாக நாம் ஒருவரிலொருவர் முடிவு பரியந்தம் அன்பு கூற வேண்டுமடிக்கு அடிமைகளாக ஊழியர்காரராக என்றைக்கும் மாற வேண்டும். இவ்விதமாக அன்பினால் அடிமைகளாக்கப்படுகிற அன்பின் விசேஷத்தை நாம் படிக்கும்போது இயேசு நம்மில் அன்பாயிருக்கிறது போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். பிதா தன்னில் அன்பாயிருந்தது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லி என்னில் நிலைத்திருங்கள் என்றும் இயேசு சொல்லுகிறார். நாம் எப்படி இயேசுவில் நிலைத்திருக்க முடியும் என்று சொன்னால், இயேசு பிதாவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு பிதாவில் நிலைத்திருந்தது போல நாமும் இயேசுவின் கற்பனைகளை கைக்கொண்டு இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை. இயேசுவினிடத்தில் அன்பாயிருக்கிறவன் கற்பனைகளையும் வசனங்களையும் பெற்றுக்கொண்டு கைக்கொள்ளுகிறவனாயிருப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு தான் கற்பித்த எல்லா காரியங்களிலும் முடிவு பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிதவராகும்படிக்கு அடிமையின் ரூபம் எடுத்தார். சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் விரும்பாமல் புத்தக சுருளில் தன்னை குறிக்கி எழுதியிருக்கிறபடிக்கு தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிற இயேசுவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்த பண்ண இருக்கிறீர் என்று எபிரேயர் நிருபத்தில் சொல்லும்போது சங்கீதத்தில் காதுகளை குத்தினார் என்று சொல்லுகிறது. அதாவது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற மனுஷ சாயலில் வந்த இயேசு காதுகள் குத்தி துளைக்கப்பட்டவராக தன்னைத்தானே தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவின் சித்தம் முழுவதும் செய்து நிறைவேற்றினார். வேத வாக்கியங்களை நிறைவேற்றி கீழ்ப்படிதல் உள்ள அடிமையாக விளங்கினார். இயேசுவின் மேல் அன்புள்ளவர்களாக இயேசுவின் கற்பனைகளை கைக்கொண்டு அன்பில் நிலைத்திருக்க இயேசுவைப் போல அடிமையின் ரூபம் எடுத்து முடிவு பரியந்தமும் கீழ்ப்படிதல் உள்ள அடிமையாக காணப்பட வேண்டும். இனியும் இயேசு பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு பிதாவின் அன்பில் நிலைத்திருந்தது போல நாமும் இயேசுவின் கற்பனைகளை கைக்கொண்டு இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கிறோம். பிதா இயேசுவில் அன்பு கூர்ந்தது போல இயேசு நம்மில் அன்பு கூர்ந்தார். இயேசு நம்மில் அன்பாயிருந்தது போல நாமும் ஒருவரிலொருவர் அன்பாயிருந்து கொண்டு சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாமும் இயேசுவைப் போல அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டும். அதுவும் காதுகள் குத்தி துளைக்கப்பட்ட என்றைக்கும் உள்ள அடிமையாக மாற்றப்பட்டாலே முடிவு பரியந்தம் அன்பாயிருக்க முடியும். இளைஞரே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்பது அன்பின் குணாதிசயத்தில் எல்லாவரையும் நேசித்து கீழ்ப்படிதலாகும். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்து என்று ஒரு கூட்டத்தோடு மாத்திரம் சொல்வதல்ல. நீங்கள் எல்லாவரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொண்டு தாசனாக, அதாவது அடிமையாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். அன்பினால் நிறைந்தவர்களாக ஒருவரில் ஒருவர் அன்பில் நிலைத்திருக்க விரும்புகிறவர்கள் ஒருவருக்கொருவர் அடிமைகளாக, அதாவது வேலைக்காரர்களாக இருப்பார்கள். ஒருவன் மற்றவன் மறுபடியும் அன்பு கூர்ந்து என்றைக்கும் அன்பாயிருந்து கீழ்ப்படுகிற, இரக்கமுடைய, உதவி செய்கிற, சகிக்கிற தாசர்கள் ஆவார்கள். அன்பின் சத்திய வசனங்கள் எல்லாவற்றையும் பூரணமாக நிறைவேற்றும் அனுபவமாகும். ஒரு கதை இப்படி இருக்கிறது. பரலோகத்தில் மிகப்பெரிய விருந்து ஒன்று நடக்கிறது. அதில் ருசியாகவும் பலவிதமான நல்ல ஆகாரமும் மேசையின் மேல் ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருந்தது. பரலோகவாசிகளுடைய கைகள் அவர்களின் கைமுட்டுகள் மடக்க முடியாதபடிக்கு நீண்ட கரண்டிகளால் வைத்து கட்டப்பட்டிருந்ததால் கரண்டியினால் அவர்கள் சுயமாக சாப்பிட முடியவில்லை. ஆனால் அவர்கள் அன்பில் பூரணமானவர்களாதபடியினால், சகோதரத்துவத்தில் அன்பில் நிறைந்தவர்களாயிருந்தபடினால் அது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இல்லை. அவர்கள் தங்கள் பணிவிடைக்காரராய் ஒருவரில் ஒருவர் ஆகாரம் வாரி கொடுத்து கொண்டு அந்த விருந்தனை மகிழ்ச்சியோடு புசித்தார்கள். இயேசு தான் அன்பு கூர்ந்தவர்கள் முடிவு பரியந்தம் அன்புள்ளவராக அவர்களின் பணிவிடைக்காரராய் ஆக்கியது போல நாமும் ஒருவரில் ஒருவர் பணிவிடைக்காரராக ஒருவருக்கொருவர் பொறுத்தும் சகித்தும் கீழ்ப்படிந்தும் ஆதரவுடையவர்களாக உதவி செய்தும் அன்பு கூர்ந்தும் வாழ்கிறவர்களாயிருந்தால் நாம் நம்முடைய இயேசுவின் சீசர்கள் என்று நம்மைத்தாமே உலகத்துக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். நம்முடைய பிதாவாகிய ஆண்டவர் இந்த அனுபவங்களுக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கி தம்முடைய பூரண ஆசீர்வாதத்தினால் நிறைத்து தம் நாமத்தை நம் மூலம் மகிமைப்படுத்துவாராக.